திமுக எதிர்ப்பை மட்டுமே அரசியலாக பேசுகிறார். அவர் இதுவரையில் 5 கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன அவர் அந்த தலைவர்களின் கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை தன்னுடைய தலைமையை ஏற்று வருகிற தொண்டர்களுக்கு விளக்கியதாக தெரியவில்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை கூட அவர் விளக்கி சொன்னதாக தெரியவில்லை. அவர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரையில் ஒரே அஜெண்டா மட்டும்தான் அவருடைய செயல் திட்டமாக இருக்கிறது. ஒரே ஒரு செயல் திட்டம்தான் திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்று. திமுகவை அவர் எதிர்ப்பதில் அது அவருக்கான அரசியல் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தில்லை. திமுக எதிர்ப்பை அவர் முன்னிறுத்தட்டும். ஆனால் அவருடைய விஷன் என்ன என்பதை இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக கட்சி தொடங்கினார், யாருக்காக கட்சி தொடங்கினார், எந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்கிறார், என்ன செயல் திட்டங்களை வரையறுத்து அதை நடைமுறைப்படுத்தப் போகிறார் என்று இதுவரையில் அரசியல் களத்தில் நிற்கிற எம்மை போன்றவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை.